அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் மக்களே, வெல்கம் டு nASKath ரெசிபீஸ். டுடே ஸ்பெஷல் லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவியை வச்சு ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் பண்ண போகிறோம். கால்முடி தேங்காவை நல்லா குட்டியாக கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம். ட்ரை ஃபார்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை ஒரு 2 கப் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த டிஷ்ஷோட நேம் பார்த்திங்கன்னா பிளாச்சப்பம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையை இது மாதிரி உடச்சி ஊற்றிக்கலாம். தென் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் லெஃப்ட் ஓவர் சிக்கன் கிரேவி 1/2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இருக்கும். சிக்கன் பீஸ் கம்மியாக இருந்தால் ஓகே தான். அந்த கிரேவி தான் மெயின். இதில் 2 பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணி விட்டுக்கலாம். மீடியம் சைஸாக கட் பண்ணுங்கள். ரொம்பவும் பொடியாக கட் பண்ணணும் தேவையில்லை ஆனியன். நெக்ஸ்ட் நம்ம துருவி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். தென் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் தண்ணி ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இருக்கு இல்லையா, ஸோ அகெயின் ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தென் இந்த கன்சிஸ்டன்சி லெவல் வந்ததுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். இந்த லெவலுக்கு கன்சிஸ்டன்சி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காக இருந்தால் நமக்கு தோசை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா நான் 1.25 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே கரெக்டாக இருக்கும். தென் நல்லா பழக்கப்பட்ட தோசை தவா எடுத்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். எப்பயும் போல் தோசை ஊற்றுவோம் இல்லையா, அது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்க வேண்டியதான். நல்ல கிறிஸ்பினஸ்க்காக ஆயிலை சுற்றி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கீயோ இல்லைன்னா ஆயிலை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எப்பயும் போல் 1 நிமிஷம் கழிச்சு அதை பரட்டி போட்டுற வேண்டியதான். நம்ம தோசைக்கு பண்ணுவோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பிளாச்சப்பம் பார்த்திங்கன்னா 10 நிமிஷத்தில் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் வித் நீங்கள் மட்டன் கிரேவியோடு ட்ரை பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. எனக்கு ஓவராலாக கவுண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 பீசஸ் வந்தது. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம nASKath ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தென் இட்ஸ் மீ சைனிங் ஆஃப் nASKath. மக்களே, நல்லா சாப்பிடுங்க, நல்லதே சாப்பிடுங்க.